அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம குஜராத் டைட்டன்ஸோட பெஸ்ட் பிளேயிங் 11 பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் ஃபைனலிஸ்ட். ஸோ இவங்களோட பிளேயிங் 11ல பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓவரால் ஸ்குவாட்ல இருந்து முகமது ஷமி இந்த சீசன் ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. அது ரிலேட்டடா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த சீசனுக்கான பிளேயிங் 11 அமைக்க போறோம். ஓப்பனர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட கேப்டன் கில் அண்ட் விருத்திமான் சாஹா. லாஸ்ட் சீசனாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின சீசனாக இருக்கட்டும், இவங்க 2 பேர் தான் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் ஓபன் பண்ணாங்க. அண்ட் நல்ல சக்சஸ்ஃபுல் ரிசல்ட்டே ஜிடிக்கும் கிடைச்சது. கில் ஆஸ் அ கேப்டனா ஜிடிக்கு எந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்க போறாரு, அவரோட கேப்டன்சி ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தே ஆகணும். ஏன்னா லாஸ்ட் 2 சீசன் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ஒரு கேப்டன் சேஞ்ச் இது ஜிடியை பாதிக்குதா இல்ல அதே ஃப்ளோல தான் அவங்க போறாங்களாங்கிறத நம்ம ஷுவரா பார்த்தே ஆகணும். கில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸலன்ட் ஓப்பனர். யூஸ்வலாவே அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகவே இருக்கும். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஆஃப் த ஷிப் எப்படி விளையாடுறாரு, அந்த ஆரஞ்சு கேப்ன்றது அவரோட மைண்ட்ல இருக்கும். அண்ட் ஆரஞ்சு கேப்புக்கும் நல்ல ஒரு தகுதியான பிளேயர் தான். இவரோட பெர்ஃபார்மன்சஸ் இந்த ஐபிஎல் 2024ல எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் விருத்திமான் சாஹா. சாஹாவை பொறுத்த வரைக்கும் டீம் இந்தியாவுக்கும் ஐபிஎல்லையும் அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெகுலர் கண்டஸ்டன்டாகவே நல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் நல்ல சீசனாகவே அமைஞ்சு சில மேட்சஸ்ல பவர் பிளேலே குயிக் இன்னிங்ஸ் அடிச்சுட்டு வெளில போயிடுவாரு. லாங் இன்னிங்ஸ் விளையாடினாலும் 10 ஓவரை தாண்டதில்லை. விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் தலைவர் எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது. டீம் இந்தியாவுக்கு டெஸ்ட்ல இருந்து ஜிடிக்கும் எக்ஸலன்ட் விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் பிரில்லியன்ட் ஸ்பின்னர்ஸான ரஷித் கான், நூர் அகமது, சாய் கிஷோர் இந்த மாதிரியான எக்ஸலன்ட் ஸ்பின்னர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி விருத்திமான் சாஹா தான் விக்கெட் கீப்பிங் பண்றதுக்கும் ஆஸ் அ ஓப்பனரா விளையாடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. தேர்ட் பிளேஸ் நம்மளோட சாய் சுதர்சன். நம்ம தமிழ் பையன் குஜராத் டைட்டன்ஸ்ல போய் கலக்கோன்னு கலெக்ட் இருக்காரு. எக்ஸலன்ட் டைமர் ஆஃப் த பால், நல்லா ரொட்டேட் பண்ணி விளையாடுறாரு. 6 அடிச்சாலும் நல்ல டைமிங்ல அடிக்கிறாரு. பெரிய அளவுக்கான மசில் பவர் இல்லைனாலும் அவரோட பேட்டிங் ஸ்டைல் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. இன்ஃபேக்ட் அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ அடிக்கிற ஷாட்ஸ் எல்லாமே நல்ல கிளாசிக்காக இருக்கு. ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவரோட ரோலும் பெரிய ரோல். ஒரு கேன் வில்லியம்சன் மாதிரியான பேட்ஸ்மேனை உட்கார வச்சுட்டு சாய் சுதர்சனை நம்ம விளையாட விடுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கு. இவரும் லாஸ்ட் 2 சீசன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்ததுனால மட்டுமே இவரை நம்ம தேர்ட் பிளேஸ்ல வச்சிருக்கோம். 4th பிளேஸ் டேவிட் மில்லர். மில்லர் ஜிடிக்கு விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் பிளேயராக தெரிஞ்சாரு. ஐ மீன் 2014 தலைமை வேற லெவல். பட் அதுக்கப்புறம் சொல்றேன் ஒரு நார்மல் பிளேயராக தான் தெரிஞ்சாரு. லாஸ்ட் சீசனுக்கு முந்தின சீசன் சிஎஸ்கேக்கு எதிராக ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இருந்து டேவிட் மில்லர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்ஸ்மேனாக தெரிய ஆரம்பிச்சிட்டார். இன்ஃபேக்ட் எனக்கு பிடிச்ச ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன் கௌதம் கம்பீருக்கு அப்புறம் நான் விரும்பி பார்க்குற பிளேயர் டேவிட் மில்லர் தான். லெக் சைட்ல அவர் அடிக்கக்கூடிய 6லாம் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். பேட்டிங்கிறத தாண்டி நம்மாளு ஃபீல்டிங்லையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்படி மில்லர் ஜிடியில் இருக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அவர் இல்லாத பிளேயிங் 11 என்னல பிளேயிங் 11. 5th நம்மளோட விஜய் சங்கர். விஜய் சங்கரை என்னதான் ட்ரோல் பண்ணாலும் லாஸ்ட் சீசன் அவரோட பெர்ஃபார்மன்சஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருந்துச்சு. ஏன்னா இவர்கிட்ட இருந்து இவ்வளவு பெர்ஃபார்மன்சஸ் யாருமே எதிர்பார்க்கல. உண்மையா ஓப்பனா சொல்லணும்னா அதுதான். பட் ஏட்டர்ஸ் வாய் அடைக்கிற மாதிரியான பெர்ஃபார்மன்சஸ் லாஸ்ட் சீசன்லாம் கொடுத்திருந்தாரு. ஆஸ் ஒரு தமிழ் பாயா அதை பார்க்கறதுக்கு நல்ல அருமையாவே இருந்துச்சு. விஜய் சங்கர் ஒரு பியூர் பேட்ஸ்மேன்ங்கிறத தாண்டி ஒரு ஆல்ரவுண்டரும் கூட. பட் பவுலிங்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்சஸ் பண்ணல. பெரிய அளவுக்கான சான்சஸும் அவருக்கு கிடைக்கல. இந்த சீசன் கேன் வில்லியம்சனை உள்ள கொண்டு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா விஜய் சங்கர்ட்ட இருந்து ஒரு 2 ஓவர் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கும் அவர் பிராக்டிஸ்டாக இருக்கணும். மோஸ்ட்லி லாஸ்ட் சீசன் எல்லாமே இம்பாக்ட் பிளேயராக தான் விளையாடினாரு. பட் நம்ம ஓவரால் ஸ்குவாட்ல இருந்து பிளேயிங் 11 பார்க்கறதுனால இவரை 11ல வச்சிருக்கோம். அதுல இருந்து வெளியே பார்த்தோம் அப்படின்னா விஜய் சங்கர் மோஸ்ட்லி இம்பாக்ட் பிளேயராக வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். 6th ராகுல் திவத்தியா. ஷார்ஜால நடந்த ஒரே மேட்ச்ல தலைவன் ஹீரோ ஆயிட்டு ஷெல்டன் கார்ட்டர்ல 0 ஆகிட்டு போனவர் தான் நம்ம ஆளு திவத்தியா. லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாங்க. இவரும் ரஷித் கானும் சேர்ந்தே நிறைய மேட்சஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க. லாஸ்ட் சீசன் எஸ்ஆர்ஹெச்க்கு எதிரெல்லாம் ரஷித் கான் அண்ட் ராகுல் திவத்தியாவோட கூட்டணி தான் கை சேர்ந்துச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரான மேட்ச்லாம் நினைக்கிறேன் ஒடியன் ஸ்மித் பால் எல்லாம் லாஸ்ட் பால் 6 அடிச்சுலாம் வின் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஜிடிட்ட பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் இல்லைனாலும் அவங்க எப்படி இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா அதற்கு பெரிய காரணம்
ராகுல் தீவத்தியாவோட பெர்ஃபார்மன்ஸஸ் தான். இதை ஓப்பனாக சொல்லியே ஆகணும். ஷார்ட்ஸ்லாம் பெரிய ஸ்டைலிஷ் ஷார்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் த சிக்ஸஸ் எல்லாமே லெக் சைடில் தான் அடிப்பார். பட் டீமுக்கு என்ன தேவை? ரன்ஸ் வேணும். அதை இவரால் ப்ரொவைட் பண்ண முடியும். இவர் ஒரு லெக் ஸ்பின்னரும் கூட. டிசிக்கு விளையாடுறப்பெல்லாம் நிறைய பவுலிங் போட்டு பார்த்துருக்கேன். பட் ஜிடிக்கு அந்த அளவுக்கான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸஸ் இவர் கொடுக்கல. இந்த சீசன் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 7th அஸ்மத்துல்லா உமர் சாய். ஆக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே இவரை கண்டிப்பா ஜிடி எடுப்பாங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு. பட் உண்மை என்னன்னா இவர் ஆக்ஷனுக்கு வராரு, போட்ட பிட்டே ஜிடி தான். அவங்களுமே 50 lakhsலயே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவர் ஒரு ஹர்திக் பாண்டியாக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா பாக்குறாங்க. பட் ஹர்திக் பாண்டியா லெவலுக்குலாம் கிடையாது. பட் ஓவராலா ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல டீசெண்டாவே போடுறாரு. 117, 127, 136 நல்ல வேரியேஷன் ஆஃப் பேஸ் வச்சிருக்காரு. அது நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல கண்டிப்பாவே இவருக்கு நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அண்ட் டெத் ஓவர்லயும் இந்த மாதிரியான ஸ்லோ ரன்ஸ் போட்டாரு அப்படின்னா அது ஜிடிக்கு அட்வான்டேஜ் தான். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் பேட்ஸ்மேன் தான். நல்லா அடிச்சு ஆடணுங்கிற எண்ணம் உள்ள ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர் தான். பட் கிளிக் ஆகுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவர் ஒரு ஆஃப்கான் பேட்ஸ்மேன் தான். ஸோ அந்த பிட்சு கண்டிஷன்ஸ்லாம் இவர் எந்த விதத்திலையும் பாதிக்காது. டீசென்ட் பேட்டிங்கை கொடுத்தாரு அப்படின்னா ஷியராகவே பிளேயிங் 11ல இருப்பார். 8th நம்மளோட ரஷித் கான். ரஷித் கானை ஆஸ் ஸ்பின்னரா எந்த அளவுக்கு பிடிக்குமோ ரீசெண்ட் டைம்ஸ்ல பேட்ஸ்மேனாகவும் அந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்காரு. இவரோட அந்த ஸ்பின் பவுலிங் வேரியேஷன்ஸ் இன்னும் நிறைய பேட்ஸ்மேன்ஸ் ரீட் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் வேர்ல்ட் கிளாஸ் லிஸ்ட்ல ரஷித் கானோட நேமும் இருக்கு. வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ல ஆப்கானிஸ்தான் பெரிய டீமாக இல்லை. பட் ஆஃப்டர் ரஷித் கான், நபி இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான் ஒரு பிரில்லியன்ட் டீமாக தெரியுது. ரஷித் கான் ஆப்கானிஸ்தானுக்கும் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. லாஸ்ட் சீசன்லாம் ஹர்திக் பாண்டியா இல்லாத நேரத்துல எல்லாம் கேப்டன் பண்ணது நம்மளோட ரஷித் கான் தான். ஸோ ரஷித் கானை பத்தி வேற என்ன சொல்ல, கண்டிப்பா இவர் ஜிடிக்கு நிறைய வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவாரு. இதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. 9th நம்மளோட நூர் அகமது. நூர் அகமது ஒரு எக்ஸலன்ட் சைனமன். எப்படி நம்ம டீம் இந்தியாவுக்கு குல்தீப் யாதவோ, கேகேஆருக்கு விளையாடின பிராட் ஹாக்கோ, அந்த மாதிரி ஜிடிக்கு இப்போ இருக்கிறவர் தான் நம்மளோட நூர் அகமது. ஸோ லாஸ்ட் சீசன்லாம் மோஸ்ட்லி இவர் இம்பாக்ட் பிளேயராக தான் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸஸே கொடுத்தாரு. இது ஓவரால் பிளேயிங் 11ங்கிறதுனால இவர் பிளேயிங் 11ல வச்சிருக்கோம். கண்டிப்பா இவர் ஆடட் அட்வான்டேஜ் தான். அண்ட் நரேந்திர மோடி ஸ்டேடியமும் கொஞ்சம் பெரிய ஸ்டேடியமாக தான் இருக்கும். சப்போஸ் மிஸ்டேக் ஆனாலும் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஒரு சைட்ல இருந்து ரஷித் கான் நல்ல லென்த்ல போட்டு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிடுவாரு. அதே இன்னொரு சைட்ல இருந்து நம்மளோட நூர் போட்டாரு அப்படின்னா நல்ல விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமே இருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன் படி இவர் ஷியராகவே பிளேயிங் 11ல இருப்பார். அப்படியே மிஸ் ஆனாலும் இம்பாக்ட் பிளேயராக போக போகிறது நம்மளோட நூர் நேம் தான். 10th உமேஷ் யாதவ். லாஸ்ட் சீசன் கேகேஆருக்காக விளையாடுறாரு. அதுவுமே லாஸ்ட் தான் அவங்க ஆக்ஷனில் இவரை எடுத்தாங்க. பட் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸஸையே கொடுத்தாரு. இன்னைக்கும் உமேஷ் யாதவ் அந்த பவர் பிளேலேருந்து 3 ஓவர் வாங்கினா நல்ல பெர்ஃபார்மன்ஸஸே கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்கு. நைட் மேட்சஸில் நல்ல பால் கொஞ்சம் ஸ்விங் கிடைக்குது, தலைவர் ஈஸியாக போட்டுறாரு. டே மேட்ச்சில் அப்படின்னா பிட்சில் எதுவுமே இருக்காது, இவரை போட்டு பிட்ச் எடுத்துடுறாங்க. இதுதான் நான் பார்த்த வரைக்கும் என்னோட தாட். ஜிடி இவரை நிறைய அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க. அண்ட் ஷமி மாதிரியான பிளேயர் இல்லாத இந்த ஒரு டைமில் உமேஷ் யாதவ் ஓப்பனிங் ஸ்பெல் போடுறதுக்கு நல்ல தகுதியான பிளேயர் தான். அண்ட் பேட்டிங்லையும் லாஸ்ட் ஒரு 10 ரன்ஸ் வேணும் அப்படின்னா நல்லா பேட்டை சுத்துறாரு. பேட்ல பட்டுச்சு அப்படின்னா அது ரன்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப அதுவுமே அட்வான்டேஜாக தான் தெரியுது. ஜிடிக்கு இந்த சீசன் நிறைய மேட்ச் விளையாடுவாரு. இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லை. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி கொடுக்காருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் நம்மளோட லாஸ்ட் இயர் ஹீரோ மோஹித் சர்மா. ஸோ அந்த லாஸ்ட் 4 தான் கொடுத்தாரே தவிர ஓவராலா அவரோட சீசன் லாஸ்ட் சீசன் அருமையாக அமைஞ்சு. டெத் பவுலிங்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் பால் 2015ல இருந்தே போட்டுட்டு இருக்காரு. மோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு விளையாடினது நல்ல ஒரு எக்ஸலன்ட் கம்பேக்காக தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் லாங் கேப் இருந்துச்சு. சிஎஸ்கே பஞ்சாபுக்குலாம் விளையாடி இருந்தாலும் ஷுவரான பிளேயிங் 11ல இருப்பாருங்கிற இது தாண்டி லாஸ்ட் குஜராத்துக்குலாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு வராரு. இந்த சீசனும் ஷமி மாதிரியான ஒரு எக்ஸலன்ட் பிளேயர் இல்லாதது இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கலாம். ஏன்னா இவர் ஷுவரா பிளேயிங் 11ல இருப்பார். 2015ல இருந்த டாப் 3 பிளேயர்ஸ்மே ஜிடில தான் இருக்கிறாங்க. உமேஷ், மோஹித் சர்மா அண்ட் ஷமி மட்டும் இந்த சீசன்ல கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட தாட் அபவுட் ஜிடியோட பிளேயிங் 11. இதுல உங்களுக்கு ஆஸ் அ ஜிடி ஃபேன்ஸ் நிறைய மாற்று கருத்துகள் இருக்கும். அண்ட் கேன் வில்லியம்சனை நீங்க பிளேயிங் 11ல கொண்டு வரணும்னு விரும்புவீங்க. அப்படி விரும்புனீங்கன்னா உங்களோட பிளேயிங் 11 என்னவா இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இம்பாக்ட் பிளேயர் நான் சொல்றதை விட ஜிடி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஐடியா இருக்கும். நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா அதுவுமே அழகா இருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேர வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.